கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. உன்னை எண்ணி பார்க்கையில் காமம் கொட்டுது. அதை நினைக்க நினைக்கையில் இன்பம் சொட்டுது. என்னோடு பல பெண்கள் என் காம வலையில் சிக்கும் மீன்கள். துள்ளியோடும் புள்ளிமான்கள் விளையாட விளையாட சிவக்கும் என் கண்கள். கதை திறந்து விடுறா, கொடுமைப்படுத்தாதரா, சீக்கிரமா வெளில கொண்டு போடா. என்ன கொடுமைப்படுத்தாதரா, நான் அப்பாடா. டேய் பேசக்கூடாது, பேசவே கூடாது. உன் மூச்சு காத்து தவிர வேற எந்த சத்தமும் எனக்கு கேட்க கூடாது. ஹாப்பி மூட்ல இருந்த சனியா மாதிரி சைலன்ஸ். அம்மா சிரிக்கிறியா? நல்லா சிரிமா. உனக்கு அப்பாவை திட்டினா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியுமா. உன்னை என்ன பாடுபடுத்தியிருப்பான். விட மாட்டேன், விடவே மாட்டேன். இதெல்லாம் பார்த்து நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் இந்த போட்டோவையே இங்க மாட்டியிருக்கேன். நீ அப்பாவை பார்த்துக்க, நான் கண்மணியை பார்த்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன். விட்டுடுங்க, நான் இங்கிருந்து போகணும். ப்ளீஸ் விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. சைலன்ஸ். ஏய் குட்டீஸ், கணேஷ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அக்கா எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கி வந்திருக்கேன். இந்தா போ, எல்லாருக்கும் கொடுங்க போ. என்னம்மா ரொம்ப டல்லா இருக்க? இது என்ன கையில அடிபட்டு இருக்கு? கால் தட மாதிரி விழுந்துட்டேமா. வேற எங்கேயாவது அடிபட்டு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு. பார்த்து வரக்கூடாதா? ஷோ, நான் ஒருத்தி உன்னால பார்க்க முடியாதுன்றதை அடிக்கடி மறந்துடுறேன். எத்தனை வாட்டி பரிதாபப்படாதுன்னு சொல்லியிருக்கேன். சாரி சாரி சாரி, தெரியாம சொல்லிட்டேம்மா. சரி, கமிஷனர் பார்க்க போனி, என்ன ஆச்சு? அவர் கணக்கு என் வீக்னஸ் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. வேற ஏதாச்சும் பண்ணேன்னு சொன்னார். அவர் சொல்றதுலயும் கொஞ்சம் அர்த்தம் இருக்குல்ல, யோசிச்சு பாருமா. போலீஸ் ஆஃபீஸர் அது என்னோட லட்சியம், அப்பாவோட கனவு. அது நிறைவேற்றாம நான் இருக்க மாட்டேன். சரி, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, அம்மா சீக்கிரம் சமையல் ரெடி பண்ணிடுறேன். ம். இந்தாங்க. தேங்க்ஸ். என்ன அப்படியே வச்சிருக்கீங்க? சாரி, கொடுங்க, நான் ஓபன் பண்ணி கொடுக்குறேன். ஏய், இல்ல பரவாயில்ல, கொடுங்க. என்னப்பாச்சு? நாய் குறுக்க வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க பார்த்துட்டு வந்துடுறேன்.
என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீங்கள் காரில் இருங்க. இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க. எனக்கு ஒரு பொண்ணோட குரல் கேட்டுச்சு, அவளுக்கு அடிபட்டிருக்கு. என்னாச்சு? எங்கே அந்த பொண்ணு? யாரும் இல்லை, ஒரு நாய் குறுக்க வந்துருச்சு. நீங்கள் உள்ளே போங்க. இல்லை, எனக்கு டவுட்டாக இருக்கு. ஆமாண்டி, அடிப்பட்டது ஒரு பொண்ணு தான். இப்போ என்ன பண்ண போற? மூடிட்டு காரில் ஏறி. சொல்லுங்க மேடம். சார், ஒரு ஹிட் அண்ட் ரன் கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். என்னாச்சு? ஏட்டு மேடத்துக்கு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோங்க. மேடம், உங்கள் ஃபோன் நம்பரு, அட்ரஸ்ஸு, மற்ற எல்லா டீட்டெயிலும் எழுதி கொடுத்துருங்க. நாங்கள் விசாரணை பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்றோம். எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் விசாரணைக்கு வரணும். ஓகே, தேங்க்யூ சார். உன் கூட சண்டை போட்டு வந்தனாலே நல்லாவே பட்டேன். என்னாச்சுமா? வீட்டுக்கு வரலான்னு டாக்ஸி புக் பண்ணேன். தப்பான வண்டியில் ஏறிட்ட போருக்கு. டிரைவரும் சரியில்லை. ஐயோ, அப்புறம் என்னாச்சுமா? திடீர்னு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாமா. கேட்டால் நாய் குறுக்க வந்துச்சுன்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு தெரியும், ஒரு பொண்ணோட குரல் கேட்டுச்சு. அது கேட்க போனால் ஏன் மேலே கை வச்சிட்டான். அதுக்கப்புறம் நானே என் போலீஸ் புத்தியை காட்டினேன், ஓடி போயிட்டான். அப்புறம் என்னம்மா பண்ண? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போதுமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. தப்பு பண்ணா தட்டி கேட்குறதா நம்ம வேலையே. யாரு? கிரைம் பிரான்ச்லேருந்து வந்திருக்கேன் மேடம். சொல்லுங்க. இந்த கார் ஆக்சிடென்ட் பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்களா மேடம்? அதே விஷயமா ஹையர் ஆஃபீஸர் உங்களை என்கொயரி பண்ணுறதுக்கு வர சொல்லியிருக்கேன் மேடம். நான் வரேன். நீங்கள் ஓகே மேடம். ஹலோ, யாரு? யாரு? ஹலோ, சார், ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷன் இருக்கு. ஆப்ரேஷன் ரெடி பண்ணுங்க. இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல அங்கே இருப்பேன். ஓகே சார். ஹலோ சார். ஹாய் திவ்யா. என்ன திவ்யா, ஒரே யோசனை? அன்னோன் கால் பற்றி தானே? ஆமாம் சார். அவன் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு பேசவே இல்லை, ஆனால் நக்கலை மட்டும் சிரிச்சான். சம்திங் இஸ் ராங். ஐ திங்க் ஹீஸ் ஃபாலோவிங் அஸ் சார். இல்லை திவ்யா, நீங்கள் அவனை அடித்தது மட்டும் இல்லாமல் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்கீங்க. அதான் அவன் உங்களை பயமுறுத்தி பார்க்குறான். அது யாருன்னு சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். டோன்ட் வரி, நீங்கள் பயப்படாமல் இருங்க. பயம்லாம் இல்லை சார். ஆனால் எனக்கு என்னமோ அந்த லேடிஸை கிட்னாப் பண்ணுறவன் இவனாக இருக்குமோ தோணுது. எனிவே, இந்த கேஸை பொறுத்தவரை கூடி சீக்கிரமே ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் வரும் சார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக. அந்த அன்னோன் கால் நம்பர் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன்.
ஏதாவது க்ளூ நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் 1 செகண்ட். திவ்யா, இந்த கோல் காஃபி டின்னை டச் பண்ணி பாருங்க. அந்த காரன் கொடுத்த டின் ஃபீல் இருக்கான்னு தெரிஞ்சிடும். இல்லை சார், அது இதை விட பெருசாக இருந்துச்சு சார். இது இல்லை. ஓ, வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா? நோ சார், ஐம் டன். ஓகே, கிளம்பலாம். ஓகே. சார், எங்கே சார் வந்திருக்கோம்? ஆக்சுவலி கால் டாக்ஸி ஆக்சிடென்ட் ஆனா எங்கே தான் ரிப்பேருக்கு வரும். நீங்கள் சொன்ன மாதிரி 2 நாளில் ஆக்சிடென்ட் ஆன எந்த காரும் இங்கே வரலையா? நல்லா யோசிச்சு பாருங்க திவ்யா, அது கால் டாக்ஸி தானா இல்லை ஏதாவது பிரைவேட் வண்டியா? நீங்கள் சொன்ன லெதர் சீட், கோல்ட் காஃபி, ஸ்டெர்லைஸ் ஸ்மெல், இது எல்லாத்தையும் பார்த்தா கால் டாக்ஸி மாதிரி தெரியலையே. ஆமாம் சார், இங்கே வரதுக்கு முன்னாடி கூட நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் சார். அப்புறம் இன்னொரு மேட்டர் விட்டேன் சார். அன்றைக்கி நான் வண்டியில் வரும்போது அவன் கையில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வாட்ச் இருந்துச்சு சார். கோல்ட் காஃபி வாங்கும்போது ஃபீல் பண்ணேன். எனக்கு என்னமோ அந்த பீஸா பாய் சொல்கிறது தான் கரெக்டுன்னு தோணுது. நீங்கள் எதுக்கு இருந்தாலும் அவனுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இஃப் ஹீ இஸ் ரைட் அண்ட் ஐ எம் ரைட், அப்போ அந்த வண்டி இம்போர்ட்டட் தான். அண்ட் அ கை இஸ் அ ப்ரொஃபஷனல் சீரியல் கில்லர். அடிச்சு துவைச்சிட்டு மறுபடியும் காலா கெடுக்க மாட்டேன். டேய், யாரா அந்த பிரியாணி கடையா? மறுபடியும் சாப்பிட்டு நக்கிட்டு அப்படியே வந்துட்டியா காசு கொடுக்காம? ஏய், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இந்த காக்கி சட்டை போட்டவன்ட்டையும் கருப்பு கோட்டு போட்டவன்ட்டையும் மாட்டினா கடைசி வரைக்கும் கஞ்சி தான் மிஞ்சும். வாழ்க்கை பூரா அப்படியே கண்ணை கட்டி விட்ட மாதிரியே இருக்கு பாரு. அப்படின்னா புரியல? ஃபோனில் நம்ம ஸ்பெஷல் ஆஃபீஸர் பாலநாச்சி இப்போ தான் பேசுறியா? இப்போ தெரியும் நான் சொன்னது உண்மை. ஃபோன் எடுத்து பேசுறா. முடியாது. டேய் ப்ளீஸ்ரா, பேசுறா. கிச்சிக் போடா டேய். டேய் தயவு செஞ்சு ஃபோன் எடுத்து பேசுறா. அந்தால சிங்கம் பாட் போடுறா. டேய், உனக்கு அவரை பற்றி தெரியாது, வாங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஒன்று அந்த ஃபோன் எடுத்து பேசு, இல்லைன்னா இந்த ரூமை விட்டு கிளம்பு. மச்சான், அவன் பேக் எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணு. மாசமானா நான் சம்பளம் வாங்கும்போது பார்ட்டி மட்டும் கேட்க தெரியுதுல்ல. எனக்கு ஒரு பிரச்சனைனா அதில் நீங்களும் இருக்கீங்க. இருங்கடா. டேய், ஃபோன் எடுத்து பேசுறா. ஒன்றை தொங்க விட்டு அடிச்ச மாதிரி எங்களையும் தொங்க விட்டு அடிச்சிருவாங்கடா. அடிக்கிட்டோம். எங்களை ஏன்டா வம்பல மாட்டி விட பார்க்குற? அடிங். ராஜேந்திரன் சார். அந்த பீஸா கடைக்கு போங்க. ஓகே சார். சத்யா இருந்தால் உடனே கூட்டிட்டு வாங்க. குயிக். ஓகே சார். துரை சார். அந்த பீஸா பாய் ரூமுக்கு போங்க. சரிங்க சார். இமிடியேட்டா அவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க. ஓகே? ஓகே சார். யா. திவ்யா, கார்ல இருங்க. அவன் சொன்னது கரெக்ட்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது 100% கரெக்டாக இருக்கும் திவ்யா. திரும்ப அவனை விசாரிக்கலாம். ஐ எம் ஃப்ரம் கிரைம் பிரான்ச். எஸ் சார். உட்காருங்க உட்காருங்க. சத்யா இங்கே தான் ஒர்க் பண்ணுறானா? ஆமாம் சார், இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. எத்தனை நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்? 3 வருஷம் இருக்கும் சார். டேய், அது செம்ம காமெடி தெரியுமா? போலீஸ் வருது. சத்யா எங்கடா? உள்ள வாங்க. ஐயோ, நாம எஸ்கேப் ஆயிடும்பா. ஐயோ, நான் எதுவும் பண்ணல சார். ஏறா வண்டியில. ஒரு நிமிஷம். நல்லா ஓடிக்கிட்டு இருந்தவனை உட்கார வச்சு படுக்க வச்சிட்டீங்க. இப்போ படுக்க வச்சவனை மொத்தமாக முடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா சார்? உங்கள் சன்மானமும் வேணாம், சங்காத்தமும் வேணாம் தானே ஒதுங்கி இருக்கேன் சார். உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரே நைட்டு தங்கினதுக்கு ஓவர் ஆலிங் பண்ணி ஒரு சார்ஜ் படுக்க வச்சிட்டீங்க.
நான் எதையும் மறக்கலை சார், எதையும் பார்க்கல. நீங்கள் என்னை எப்படி கூப்பிட்டாலும் சரி, நான் வரமாட்டேன், வரவே மாட்டேன். நாளைக்கு வரமாட்டேன்னு சொன்னேன் சார். எப்படி ஏறுற மட்டும் பாருங்க. ஏய் போடா போடா அண்ணா. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சொல்லு. அன்னைக்கு ஏதோ பார்த்ததை தெரியாதனமாக வந்து உளறிட்டேன் சார். காசுப்பட்டு தயவு செய்து கேஸ் எதுவும் போட்டுறாதீங்க சார். என் வேலை போயிடும் சார். அதை நம்பி தான் சார் இருக்கேன். கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். ஒன்றும் பயப்படாத, உன்னோட வேலைக்கு நான் கேரண்டி. நீ அன்னைக்கு சொன்னது தான் உண்மை. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அது சாதாரண டாக்ஸி இல்லை, டீலக்ஸ் கார் தான். உண்மை சார். அந்த கார்ல இருந்து யார் இறங்கினா எப்படி இருந்தான்னு டீட்டெயிலாக சொல்லு. அந்த 2 லட்சத்தையும் உனக்கே வாங்கி தரேன். ஒரு சின்ன சந்தேகம், அந்த 2 லட்சத்தை முழுசாக கொடுப்பீங்களா சார்? ஏய் ஆமா, ஏன்? இல்லை சார், ஸ்டேஷனில் இருக்க போலீஸுங்களோட கமிஷன் போக பேலன்ஸ் 10,000 ரூபா கிடச்சாலே அதிசயம்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க சார். அது கூட ஜிஎஸ்டிலாம் பிடிச்சி தான் கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க சார். அதான் சார், காசு கூட அப்புறமா வாங்கிக்கிறேன் சார். முதல்ல ஒரு 4 பிளேட் பிரியாணி சொல்லுங்கள் சார், எனக்கு ரொம்ப பசிக்குது சார். 4 பிளேட்? நான் சாப்பிடும்போது உங்களுக்குலாம் வாயில் எச்சி ஊறும்ல சார், அதுக்கு தான் சேர்த்து சொன்னேன். பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் எல்லாத்தையும் சொல்கிறேன் சார். ஏய் சொல்கிறா. இல்லை சொல்லிவிட்டு அப்புறம் பிரியாணி சாப்பிட்றேன் சார். சார், அந்த கார்லேருந்து நல்லா உயரமாக ஒருத்தர் இறங்கினா சார். 6 அடி இருக்கும் சார். நல்ல ஜிம்பாடி சார். சக்கச்சவன்னு வேறு இருந்தான் சார். ஒரே இருட்டாக இருந்ததுனால அவன் முகம் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது சார். குட். கம்ப்யூட்டரில் ஸ்கெட்ச் பார்த்தா உன்னால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லிடுவேன் சார். பரத், இவன் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்கெட்சை ரெடி பண்ணு. ஓகே சார். அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கலாம். ஓகே சார். மேக் இட் ஃபாஸ்ட். யா சார் 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 கம்ப்யூட்டர்லாம் வேணாம் சார். அவர் இவரை மாதிரியே தான் சார் இருந்தார், செக்கச்சவேன்னு. அந்த மியூசியம் மட்டும் எடுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க சார். அந்த அக்யூஸ்ட் தான் சார் இவர். சார் அவன் தான் லூசு மாதிரி பேசுறான். ஏய் கிளம்புடா. ஏய் சார் போடா. அதுக்கு இல்லை சார். சார் கண்ணை கொஞ்சம் பெருசு பண்ணுங்க சார். மூக்கை கொஞ்சம் கொக்கியமாய் போடுங்க சார். அந்த மீசையும் தாடியும் வலிச்சிடலாம் சார். கன்னத்தை கொஞ்சம் ஒட்டுங்க சார். புருவ முடிய கொஞ்சம் அடர்த்தி பண்ணுங்க சார். போதும் சூப்பர் சார். அதான் சார். எப்படி? டேய் இது ஏன் மூஞ்சிரா? நான் அதைத்தானே சார் கேள்வின்னு சொன்னேன். நீங்கள் மீசை இல்லாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சார். இப்போ கரெக்டாக சொல்லிடுறேன் சார். ஒழுங்கா பார்க்கல, கொஞ்சம் முகத்தை பெருசு பண்ணுங்க சார். மூக்கு கொஞ்சம் பெருசா சார். அப்படியே காது கொஞ்சம் தூக்கி சார். சார் சார் ஐயோ ஞாபகம் வந்துருச்சு சார். சார் சார் அந்த வலது காதை திருப்புங்க. அதுக்கு மேலே வெளியே ஒரு கண்ணாடி போடுங்க சார். அப்படிதான் சார், அப்படிதான் சார். முகத்தை கொஞ்சம் பெருசாக்குங்க சார். கண்ணாடி ஓகேவா? கண்ணாடி ஓகே சார். கிட்ட வந்துட்டோம் சார். அந்த முடிவு தூக்கி வைங்க சார். பக்கத்தில் போதுமா? அதான் சார். சார் இவன் தான் சார். இவனே தான் சார். சென்னையில் இளம்பெண்கள் மாயமான வழக்கில் குற்றவாளி யார் என்று காவல்துறை திணறி வந்த நிலையில் வழக்கில் முக்கிய திருப்பமாக குற்றவாளி குறித்த தகவல் கிடைத்திருக்கிறது. அவனுடைய மாதிரி வரைபடத்தை சிறப்பு படை அதிகாரி திரு பாலு நாச்சியப்பன் வெளியிட்டிருக்கிறார். அவர் நேரலையில் செய்தியாளர்களோடு சந்திக்கிறார். பார்க்கலாம். இந்த லேடிஸ் கேஸ் கிட்னாப் சம்பந்தமா நாங்க டே அண்ட் நைட்டா எவிடன்சஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். குற்றவாளியை பத்தி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அவனோட ஃபேஸை ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இவனை பத்தி யாருக்காவது அடையாளம் தெரிஞ்சா தயவு செஞ்சு எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்னும் 48 ஹவர்ஸ்ல அவனை அரெஸ்ட் பண்ணிடுவோம். இளம்பெண்கள் கடத்தப்பட்ட வழக்கில் குற்றவாளியை காவல்துறையினருக்கு அடையாளம் காட்டிய நபர் பொதுமக்களால் வெகுவாக பாராட்டப்பட்டு வருகிறார். அவரது பெயர் திரு தளபதி சத்யா என்கிற சத்யா விஜய். பிரபலமான பீட்சா ஷாப்பில் வேலை பார்க்கும் இவர் பீட்சா டெலிவரி செய்துவிட்டு திரும்பும் வழியில் மழைக்காக பேருந்து நிறுத்தத்தில் ஒதுங்கிய போதுதான் தற்செயலாக குற்றவாளியை பார்த்திருக்கிறார். இவர் கொடுத்திருக்கும் தகவலால் இந்த வழக்கு முக்கிய திருப்பத்தை சந்தித்திருக்கிறது. சொல்லுங்க திவ்யா. என்ன சார் நடக்குது? இவ்வளோ பெரிய சென்சிட்டிவ் மேட்டர் டிவியில் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. விட்னஸோட பாதுகாப்பு எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு தெரியும்ல. டிபார்ட்மெண்ட் எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி திவ்யா,
அவனுக்கு ஒன்றும் ஆகாது. நானும் நியூஸ் பார்த்தேன். அவனை பற்றி யார் நியூஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. அதை பற்றி தான் என்கொயர் பண்ணிட்டு இருக்கேன். பாவம் சார் இந்த விட்னஸ் டிவி ஆட் மாதிரி திரும்ப திரும்ப அந்த பீட்சா பாய் ஃபோட்டோ போட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரமா ஒரு விட்னஸ் ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராமில் போடுங்க. இல்லைன்னா உயிருக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு உங்களுக்கே தெரியும். அவனை பாதுகாக்க ஆள் அனுப்பிட்டேன். இந்நேரம் போலீஸ் அவனை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே சார், தேங்க்யூ.